பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கேன். வானல் நல்லா சூடானதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எப்போவுமே காரக்குழம்பு பூண்டு குழம்பு இந்த மாதிரி செய்யும்போது நல்லெண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்குறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தாச்சு. கருவேப்பிலையை நல்லா இந்த மாதிரி பொரிய விடுங்க. இப்போது 2 பெரிய சைஸ் பூண்டை உரித்து வச்சுருந்தேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 100 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் அப்புறம் நல்லெண்ணெய் இதெல்லாமே பூண்டு குழம்புக்கு ரொம்ப மஸ்ட்டு, அதனால் இது மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் பூண்டு இது எல்லாமே நல்லா சுருங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. பூண்டு குழம்புல ஊற ஊற நல்ல ஒரு டேஸ்ட் வரும். சூடான சாதத்தில் கொஞ்சமாக மேலே நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு நீங்கள் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். டிஷ்க்கு வெறும் அப்பளம் மட்டும் நீங்கள் பொரிச்சு வச்சிட்டிங்கன்னா போதும், அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாமே நல்லா சுருங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்க்கும்போது ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சேருங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு நல்ல மணம் வரும். அந்த சமயத்தில் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கருப்பு புளி இருந்துச்சு. இது கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி புளிப்பை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்புல நம்ம சேர்க்குற மசாலாவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே சரி, நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தான் புளி சேர்த்தோம். ஸோ இப்போது புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா பாயில் பண்ண விடலாம். இப்போது நான் இதுக்கு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுறேன். குழம்பு தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா நம்ம அதை கொதிக்க விடணும். சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா சீக்கிரமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கெட்டியாக நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சுவையான பூண்டு குழம்பு தயார். இதுக்கு நல்லா சூட் ஆகிற மாதிரி உருளைக்கிழங்கு பொடிமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறமா 2 பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். பூண்டையே நம்ம எண்ணெயிலே சேர்க்குறோன்னா அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வரும். அதனால் பூண்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போவே பூண்டு கருவேப்பிலையோட வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை கிள்ளி சேர்த்துக்கிறேன். மிளகாயும் கொஞ்சமாக வதங்கி வரட்டும். இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி என்கிட்ட இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போது நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயமும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போது நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நம்ம வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் மஞ்சள் தூள் மட்டும்தான். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க.
ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ உருளைக்கிழங்கை நல்லா பாயில் பண்ணி அதை மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயத்தோடு நல்லா அது மிக்ஸ் ஆகி வரணும். நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு தான் தேவையில்லை. நம்ம வெங்காயத்துக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். உருளைக்கிழங்கை வந்து பாயில் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு துருவலை வச்சு துருவி கூட எடுத்துக்கலாம். இவ்வளோதான், உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் காரக்குழம்போடு சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பூண்டு குழம்புக்கு இது ரொம்ப ஆப்டான ஒரு சைட் டிஷ். கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் ஆட் பண்ணலை. கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியுமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.